விஜய் வந்து இப்போ வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கு. இதுக்காக வந்து லாஸ்ட் வீக் விஜய் ரஷ்யா போயிருந்தாரு. அங்க வந்து பரபரப்பா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இதற்கிடையே வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி வந்து இங்க ஒரு சாய்பாபா கோயில்ல வந்து விஜய் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரல் ஆச்சு. அப்புறம் அது கொடுத்து என்னன்னு விசாரிச்சோம்னா அப்பதான் சொன்னாங்க, இது 2 மாசத்துக்கு முன்னாடி ஷிரடிக்கு விஜய் போயிருந்தாரு. அப்போ வந்து அவங்க பிரீஸ்ட் கூட எல்லாம் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்க அந்த போட்டோவை தான் இப்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. விஜய் வந்து இப்போ தீவிரமா அந்த படப்பிடிப்புல இருந்துட்டு இருக்காரு. இதை தாண்டி அடுத்த படத்தை நடிச்சு கொடுக்கறதுலயும் ரொம்ப தீவிரமா இருக்காரு. அநேகமா இந்த கோட் படத்தினுடைய ஷூட் வந்து இந்த மாச இறுதியோட முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு ரஷ்யாவில் இருக்காங்க. ரஷ்யாவில் அந்த சீன்ஸு சாங்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சென்னை திரும்பி எலெக்ஷன்ல 19ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்காக சென்னை வராரு. அதுக்கப்புறமா மீண்டும் வந்து ஒரு சில பேட்ச் ஒர்க் மட்டும் சென்னையில் பண்ணி முடிக்கிறதா இருக்காங்க. அதோட வந்து கோட் படத்தினுடைய ஒட்டுமொத்த ஷூட்டும் முடிஞ்சு போயிடுது. இமீடியட்டாக ஒரு 1 மந்த் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் வினோத்தோட அடுத்த படத்தில் நடிக்க போகிறாரு விஜய். அது வந்து தளபதி 69 அப்படிங்கிற பேரில் இப்போதைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதோட ஆரம்பகட்ட பணிகள்லாம் ஆரம்பிச்சாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு யார் ப்ரொடியூசரும் கூட ஃபைனல் ஆகிடுச்சு. அநேகமாக அந்த ஏஜிஎஸ் தான் அதை கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு ஒரு சூப்பர் அப்டேட் இருக்கிறதா சொல்லி நேற்றுக்கே அர்ச்சனா கல்பாத்தி சொல்லியிருந்தாங்க. அது இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசியூம் பண்ணிக்க முடிகிறது. அநேகமாக அடுத்த படமும் பேக் அண்ட் பேக் அவங்க பண்ணுறதுக்கு அதிகப்படியாக வாய்ப்புகள் இருக்குது. இதற்கிடையே இந்த படத்தினுடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் அது வந்து இந்த மாத தமிழ் புத்தாண்டுக்கு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்படி தமிழ் புத்தாண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இல்லாட்டினாலும் ஒரு சின்ன கிளிம்ஸ் வீடியோ விடுறதுக்காவது ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. யுவன் இசையில் ரொம்ப ஆப்டாக இருக்கிற மாதிரியான அந்த வீடியோவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதே போல் ஜூன் 22 விஜயோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த படத்தினுடைய ட்ரைலர் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இன்னைக்கு இந்த படத்தை பற்றின அப்டேட்டு. இதற்கிடையே வந்து ரஷ்யாவில் ஷூட்டிங்கில் இருக்க விஜய் வந்து அப்படி ஒரு சின்ன ஸ்கேட்டிங் சைக்கிளில் போகிறார். ரொம்ப ஹேண்ட்ஸமாக சூப்பராக கோட் ஷூட்டில் ஹேர் ஸ்டைலை பிரமாதமாக. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து விஜய் வந்து மீசை இல்லாமல் வேறு மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலில் தான் எல்லா இடத்துலையும் போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார். நமக்கே விஜய் எப்படி பழைய விஜயை பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட பழைய விஜயை இந்த ஃபோட்டோவில் பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். இதுதான் வந்து சாங்க்காக ஷூட்டிங்க்கு போட்டிருந்த அந்த காஸ்டியூமில் ரொம்ப சூப்பராக அந்த ஸ்கேட்டிங் சைக்கிளில் போகிற ஒரு ஃபோட்டோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இந்த படத்தினுடைய அந்த சாங்ஸ் ரெண்டையும் முடித்ததுக்கப்புறம் படக்குழு சென்னை திரும்பிடுறாங்க. அடுத்த அந்த படத்துக்கான ரஷ்யாவோட இந்த படப்பிடிப்பில் வந்து அவர் கூட வந்து த்ரிஷாவும் இணைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சாங் அப்படிங்கிறதுனால த்ரிஷா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் வந்து ஒரு சில நடிகர்களும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அநேகமாக வந்து அடுத்த அப்டேட் வந்து இன்றைக்கி நைட் வந்துடும். ஸோ நாளைக்கு சுட சுட அந்த அப்டேட்டோட பார்க்கலாம். நன்றி.